கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கொல்லப்பட்ட வழக்கில் 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்தி மோகன்ராஜுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மோகன்ராஜுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்தி மற்றும் மோகன்ராஜுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மற்றும் மோகன்ராஜுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இருவரையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மற்றும் மோகன்ராஜுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இருவரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன், போலீஸ் தரப்பிலிருந்து 5 நாட்கள் கோரியிருந்த நிலையில 3 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல் என்ன? தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த கோவை 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் கார்த்தி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு, அதாவது காவல்துறையினர் பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்த போது அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பின்னர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மத்திய சிறையில் அங்கு சக கைதிகள் சிலர் அவரை தாக்கிய நிலையில் மீண்டும் அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மோகன்ராஜ் மத்திய சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தார். இத்தகைய சூழலில் அவர்கள் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக காவல்துறையினர் 5 நாட்கள் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தனர். இதனை இன்று போக்சோ நீதிமன்றத்தில் அவர்கள் இருவரையும் நேரடியாக ஆஜர்படுத்தி அவர்களுக்கு அந்த 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிபதியிடம் அனுமதி கேட்டிருந்தனர். 5 நாட்கள் கேட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் 3 நாட்கள் மற்றும் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்கின்ற ஒரு தகவலை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் நேரடியாக தமிழக அரசு தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவர்களை நேரடியாக விசாரிக்கவும் அவர்களுக்கு ஐடி பரேட் உள்ளிட்ட விஷயங்களை செய்வதற்கும் காவலில் எடுத்து விசாரிக்கும் அந்த 5 நாட்களுக்கான அவகாசம் தேவை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து மனுவானது அளித்திருந்தனர் காவல்துறையினர். இந்த நிலையில் 3 நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுத்து தற்போது போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.